shimmy yeah. We could unwind if you just let me shimmy yeah. Hey guys, welcome back to my channel Shree Passion. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா உளுந்து உண்டை. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை முக்கியமாக யாரெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்திருக்க பெண்கள், அதுக்கப்புறம் இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்க பெண்கள். ப்ரெக்னென்சி விமன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 1.5 மாதத்துலேயே நரம்பு குழாய் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அது யாருக்குமே தெரியாது. நரம்பு குழாய் க்ளோஸ் வந்து ஒழுங்காக ஆகலை அப்படின்னா உள்ளே இருக்க குழந்தையோட முதுகெலும்பில் வந்து கிராக் விடும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் உடம்புல நிறைய இருக்கணும். ஸோ ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற உளுந்து உண்டையை நம்ம சாப்பிடும்போது அந்த பிரச்சனை எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ புதுசாக வயசுக்கு வந்திருக்கவங்களுக்கு முதுகெலும்பு, இடுப்பு எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா என்ன எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஈஸியாக என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாகவே செஞ்சுட்டு அப்புறமா நிறைய செஞ்சுக்கோங்க. அந்த 1 கப் உளுந்தை வந்து நல்லா கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்க மாதிரி கடாய் எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். அதை நல்லா வறுத்தாதான் நம்ம அதை சாப்பிடும்போது வாயில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா கடித்தோம் அப்படின்னா முறுக்குலாம் நம்ம கடித்தா எப்படி சத்தம் வரும், நல்லா கடுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா அந்த கலரே வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஆனால் அந்த கலர் மட்டும் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். அது மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வறுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஒரு உளுந்து வந்து பிளாக்காக இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வர ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ உடனே ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து 1 கப்பு உளுந்துக்கு வந்து 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து 10 ஏலக்காய் போடுறேன். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க உளுந்து அப்படின்னா கம்மியாக ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா அந்த பவுடரில் அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த சர்க்கரையை வந்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம உளுந்தையும் வந்து அந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி நல்லா பவுடராக வரணும். அதையும் நம்ம வந்து அந்த சர்க்கரை போட்டு வச்சுருந்தோம்ல அரைச்சி, அதுலேயே வந்து கொட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒரே இதுலேயே நம்ம கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. இது மொத்தத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உளுந்து சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக கிளியராக கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் லெவல் போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் முந்திரியை வறுக்கிறதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியை எடுத்து அதில் போட்டுட்டு அது நல்லா எப்பயுமே முந்திரி எப்படி ப்ரௌனிஷாக வறுப்போம்ல அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த உளுந்தும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். அதுவும் அரைச்ச உடனே இதெல்லாம் செஞ்சுருங்க ஃபாஸ்ட்டாக, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது. அப்புறம் இது வந்து 200 மில்லி நெய் எடுத்துகிட்டு அதில் நம்ம சுட ஊற்றி நல்லா கரண்டியை வச்சு கலக்கிக்கலாம். அதில் வந்து உண்டையாக இல்லாமல் நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் பத்தலை நெய் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அதை நல்லா உண்டையாக இல்லாமல் கலக்கிக்கலாம். ஸோ நெய்க்கு அளவுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து 200 யூஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த மாவு வந்து பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி மணலாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி எடுத்து உண்டை பிடிச்சி பார்க்கணும். உண்டை பிடிச்சி பார்க்கும்போது டைட்டாக நல்லா அமுத்தி அதை வந்து உண்டை பிடிக்கணும். ஸோ உண்டை பிடிக்கும் போது நல்லா அது இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இது வந்து ரெடி. ஸோ சுட இருக்கும் போதே இதை நல்லா உண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, உங்களுக்கு உண்டை பிடிக்கவே வரலை அப்படின்னா நெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்படி சுத்தமாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உண்டை பிடிக்காமல் அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ரோட்டீன் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இதை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 24 டேஸ்லேருந்து 28 டேஸ்க்குள்ளே அந்த நரம்பு குழாய்ன்றது மூடிடும். ஸோ இதை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும், செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் கன்சீவ் ஆகிறவங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர். இந்த பேபி சுடுதுமா ஸ்ரீமா சுடுது. ஐயோ இதில் கொட்டிடாத. ஸ்ரீ கூட லட்டு செய்ய போகிறா. செய் காட்டு, எப்படிம்மா செய்யணும்? லட்டு பிடிக்கணும்டி, விடக்கூடாது. இது சுட சுட பிடிக்கணும். இதுக்கு இங்கேயே சரிங்க, இதுக்கு இங்கேயே செஞ்சுன்னு இருக்கீங்க. இல்ல இங்க பாரு. ஐயோ சொல்ல முடியாது. யோசிச்சு சொல்லுமா. யோசிச்சு சொல்ல முடியாது. ஏன்? ஏய் பின்னி ஃபோன்ல பண்றேன். என்கிட்ட ஃபோன் இல்லை, அதனால தான். வாமா வாமா வாமா.